குட் ஈவினிங் ஜூனியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆக்ஷன் கேஸ் சம்மந்தமாக அந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, அதை தொடர்ச்சியாக இப்போது 2 வண்டிகள் மோதி இருந்தால் நம்ம எந்த வண்டி மேலே இன்சூரன்ஸ் இருக்கோ அந்த வண்டி மேலே தான் வழக்கு போட்டிருப்பாங்க. அது சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் கேட்டுக்கலாம். நீங்கள் ஓட்டின வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் இல்லை தானே அப்படின்னு போட்டுக்கலாம். அந்த எதிர்த்தரப்பு வண்டியில் இன்சூரன்ஸ் இருந்தனால தான் இழப்பீடு பெற வேண்டி இந்த வழக்கு அவர் மேல் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் விட்னஸில் வந்து ஐ விட்னஸ் சொல்லியிருப்பாங்க, அவங்களாம் ஸ்பாட்டில் இல்லை தானே அப்படின்னு கேட்டுக்கலாம். சப்போஸ் ஆமான்னு சொன்னாங்கன்னா அப்போ நீங்கள் அந்த புகாரில் எழுதி கொடுத்துருக்கீங்களா அவங்களாம் இருந்தாங்கன்னு அது ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாட்சிகள்லாம் உங்களோட உறவினர்கள் தானே, விட்னஸ் லிஸ்ட்டில் சொல்லியிருக்க சாட்சியாக உறவினர்கள் தானே, இல்லை தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு நேரிட்டு இந்த விஷயம் தெரியாது, உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களால தான் அவங்க வந்து சாட்சியாக சேர்த்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சப்போஸ் டெத்து கேஸாக இருந்தால் அவங்களோட சன்னு டாட்டரு இந்த மாதிரி யாராவது தான் கேஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட வந்து உங்களுக்கு வந்து நேரிட்டு தெரியாது, இப்படிப்பட்ட ஒரு நபர் சொல்லி தான் அந்த ஆசா 1 ஆசா 2 இந்த மாதிரி யாரோ சொல்லி தான் உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டுக்கலாம். அவர் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எதிரியை வந்து தெரியும்னு சொல்லியிருப்பாங்க சீஃப் எடுக்கும்போது. அது மாதிரி சொல்லும்போது நீங்கள் வந்து ஸ்டேஷனில் தானே அவரை பார்த்தீங்க இல்லை கோர்ட்டில் தானே பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டுக்கலாம். அதே போல் ஃபைனலாக இழப்பீடு மனு தாக்கல் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டுக்கலாம். ஆமானாங்கன்னா நீங்கள் இழப்பீடு பெற வேண்டியதான் அந்த பொய்யான புகாரை கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டுக்கலாம். சப்போஸ் இல்லைங்க நான் மனு தாக்கல் பண்ண சொன்னால், இல்லைங்க நீங்கள் அந்த மாதிரி மனு தாக்கல் பண்ணியிருக்கீங்க அதுக்காக இந்த புகாரை கொடுத்துருக்கீங்க, அந்த ஆஸ்பெக்டில் தான் இந்த வழக்கு போட்டிங்கன்னு சொன்னால் சரியில்லைன்னு அடிச்சுக்கோங்க, சஜஷன் மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குற்றம் சாட்டப்பட்டவரோட செயல்களால் இந்த காயமோ இந்த இறப்போ ஏற்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக முடிச்சுக்கலாம். இது இந்த மாதிரி சீஃபில் உள்ளதெல்லாம் நம்ம காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து நம்ம சாட்சிகள் மற்ற சாட்சிகள் சம்மந்தமாக கண்ணூற்ற சாட்சிகள் இந்த ஹியர்ஸ் எவிடன்ஸ்லாம் பார்ப்போம். அதே போல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக ஒவ்வொரு வழக்கு சம்மந்தமாக எஃப்ஐஆர் டெபோசிஷன் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கிறத நான் நடத்தின கேஸை வச்சு உங்களுக்கு அதை 1 by 1 அதையும் சொல்லி புரிய வைக்கிறேன். சரிங்களா? இப்போதைக்கு இதோட போதும். தேங்க்யூ.